ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வாழைத்தண்டு பொரியல், சாம்பார், அப்பளம், ரைஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் சின்ன பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொரன்னு அரைக்கணும். சரி, இது ஒரு ஓரமாக அப்படியே வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சு, வாணலி சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போடலாங்க. கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது தண்ணியில் கழுவி போடுங்க. தண்ணியில் கழுவி போட்டால் இந்த மாதிரி தான் மேலே எண்ணெயெல்லாம் விழுங்க. அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா துணியில் துவைச்சி கூட போடலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை கட் பண்ணும்போது அரிசி கழுவுன தண்ணியிலையோ இல்லை மோர் கலந்த தண்ணியிலையோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது கொஞ்சம் வேகும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்ட அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அதை மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். அந்த பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. இதில் நான் கொள்ளுப்பருப்பு சேர்த்துருந்தேங்க. கொள்ளுப்பருப்பு, பூண்டு, தக்காளி, இதில் காய் எதுவும் போடாதனால மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மசால் தூள் எல்லாத்தையுமே இதிலே போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுருந்தேங்க. அது வெந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கடைஞ்சி எடுத்தாச்சு. அதை கடைஞ்சி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மூடி வச்சிருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு, அது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து கிளறி விடணுங்க. அப்பப்போ அதை கிளறி விடணும். இல்லைன்னா ஒரு பக்கம்தான் வேகும், மற்ற பக்கம் வேகாமல் போயிடும். எல்லா பக்கமும் வேகணுன்னாக்கல அது 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து அப்பப்போ கிளறி விடணுங்க. பாருங்கள், இப்போது பாதி வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்து வேக வைக்கலாங்க. பாருங்கள், கொரன்னு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் இப்போவும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாங்க. இதுலேயே நம்ம பச்சை மிளகாய் போட்டுங்கிறதுனால காரம் தேவையில்லை. எந்த காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்காங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அது வேகட்டும். இப்போ நம்ம குக்கரில் சாம்பார் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணுங்க. நீங்களும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம். அதை ஒரு குக்கரில் ரெடி பண்ணி இதை ரைஸ் வச்சு விட்டுடலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு தேவை வேணுன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட்டாக தூவிக்கலாங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க. இந்த குழம்பு இறக்கி வச்சோம் இல்லைங்களா சாம்பார், அந்த சாம்பார் இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிப்பு வடை தாளிச்சாப்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அதை வச்சு தான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காயாமல் போட்டிங்கன்னா ஒன்று கருங்கி போயிடும், இல்லைன்னா வடகம் தாளிப்பு வராதுங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்பளம் பொரிச்சிடலாம் ரைஸ் ஆகிறதுக்குள்ளார.
இன்னொரு கடாய் வச்சு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெயை விட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சமாக விட்டு இப்படி ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். இதான் அப்பளமும் பொரிச்சாச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. வாழைத்தண்டு பொரியல் அப்பளத்தோட சுட சுட நாங்கள் சாப்பிட்றோங்க. இப்போ இங்கே மழை பெஞ்சிட்ருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.